வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக 3rd ஸ்டாண்டர்ட் அண்ட் 4th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், அப்புறம் புக்கு உள்ளே இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ ரிவிஷன் பர்பஸில் இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவுதல் வேண்டும். கூற்று 2, கண்களில் எரிச்சல் வந்தால் கைகளால் கண்களை கசக்குதல் வேண்டும். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் நானே சொல்லிடுவேன். இதில் கூற்று 1 மட்டும்தான் சரி, ஏன்னா சுத்தமான குளிர்ந்த நீரில் தான் கண்களை கழுவணும், கசக்கக்கூடாது. கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது. இந்த குறைபாட்டின் விளைவு என்ன? எல்லாமே தான். கண்கள் உலர்ந்து போகும், கண் சிரமப்படுதல், மங்கிய பார்வை மற்றும் தலைவலி, இது எல்லாமே உண்டு, அனைத்துமே உண்டு டிஜிட்டல் கண் சிரமமால. தேசிய குடற்புழு நீக்க தினம் February 10. தேசிய குடற்புழு நீக்க தினம் February 10. உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் டேஷ் ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. உலக சுகாதார தினம் April 7. உலக சுகாதார தினம் April 7. இது குடற்புழு நீக்க தினம். பூவந்தி மரத்தின் பழத்தில் டேஷ் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. பூவந்தி மரம் இருக்குல்லையா, அந்த பழத்தில் ஒரு வேதிப்பொருள் இருக்கு, இது சோப்புக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. சப்போனின், சோப்புக்கு மெயினாக சப்போனின். டேஷ் அளவானது டெசிபல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. சவுண்டு, இந்த பார்த்தீங்கன்னா சவுண்டு. ஸோ டெசிபல் அப்படின்னா சவுண்டு. யூஸ்வலாகவே நம்ம கேட்கும் திறன் பார்த்தீங்கன்னா 20 to 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். சில அனிமல்ஸ் மீயொலியை உணரக்கூடிய தன்மையுடையது. சில வவ்வாலாம் இருக்கு இல்லையா, அதுபோல் சில வகையினம் கூட இந்த மீயொலியை உணரக்கூடிய தன்மையுடையது. இது கூட கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்காங்க. சிறார் உதவி எண் எது? சிறார்க்குரிய உதவி எண் 1098. 100 போலீஸ்க்கு உரிய எண், 101 நம்ம தீயணைப்பு வண்டிக்கு கூப்பிடக்கூடிய எண், 1077 பார்த்தீங்கன்னா பேரிடர் உதவி எண். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் டேஷ் எனப்படும். அதோட நிறை, ஒரு பொருள் இருக்கக்கூடிய துகள்களின் அளவு அதோட நிறை எனப்படும். பின்வருவனவற்றை ஆராய்க, எது சரி? வெப்பநிலை மாறும்போது பருப்பொருள்களின் நிலைகளும் மாறும். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் திரவமாகவும் திரவப்பொருள் வாயுவாகவும் மாறுகிறது. அதே போல் குளிர்விக்கும் போது வாயு திரவமாகவும் திரவம் திடப்பொருளாகவும் மாறுகிறது. இதில் எது சரி? இது பார்த்தீங்கன்னா எல்லாமே சரி, வேணால் திரும்ப செக் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. 3மே சரி. திரவப்பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். இது போல் ஒரு டேர்ம் கேட்பாங்க. முக்கியமாக திரவப்பொருளை வெப்பப்படுத்துகிறோம், அது வாயுவாக மாறுது இல்லையா, அந்த நிகழ்வுக்கு பேர் என்ன? ஆவியாதல். கொதிக்கும் போது நல்லா ஆவி மேலே போகும் இல்லையா, ஆவியாதல். திரவப்பொருளை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறும் நிகழ்வே டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் உறைதல். திரவப்பொருளை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு உறைதல். தண்ணி ஐஸ் கட்டையாக மாறுது இல்லையா, அது உறைதலுக்கு எக்ஸாம்பிள். வாயு நிலையில் உள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு. ஒரு பொருள் வாயு நிலையில் இருக்குது, அதை குளிர்விக்கிறோம், அது திரவமாக மாறுது, அதுக்கு பேர் சுருங்குதல். ரெண்டுத்தையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு பேர் சுருங்குதல். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல், அது உருகுதல். திடப்பொருளை வெப்பப்படுத்துகிறோம், அப்போ திரவமாக மாறுது இல்லையா, அந்த செயல் உருகுதல். பின்வருவனவற்றில் எதில் திரவம் திடப்பொருளாக மாறும்? திரவம் திடப்பொருளாக எப்போ மாறும்? உறையும் வரை குளிர்வித்தல். உறையும் வரை குளிர்வித்தாதான் திரவம் திடப்பொருளாக மாறும். ஏன்னா சூடுலாம் படுத்தா ஆவியாக போகும். ஒரு பொருளானது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை டேஷ் என்கிறோம். அதுக்கு பேர் என்ன? நகர்கிறதுனால இயக்கம்.
ஒரு பொருளானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வதை இயக்கம் என்கிறோம். ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அந்த பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யப்படக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலை டேஷ் எனப்படும். தெளிவாக புரிஞ்சுக்காங்க கொஸ்டினை. இதுக்கு பேர் விசை. இடத்த மாற்றலாம், இல்லை நகரும் பொருளை நிறுத்தலாம், இல்லைன்னா அதோட உருவத்தை கூட மாற்றி வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய விசை தான் அந்த செயல். இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது மேலும் விசை கொடுக்கப்படும் போது அந்த பொருளோட வேகம் என்னாகும்? ஆல்ரெடி அந்த பொருள் இயக்கத்தில் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு விசை கொடுக்குறோம். அப்போ அந்த பொருளோட வேகம் என்னாகும்? வேகம் வந்து அதிகரிக்கும். இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் போகும். அதிகரிக்கிறது. தூசு உறிஞ்சி வேக்யூம் கிளீனர் இருக்கு இல்லையா, இது எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? அது வந்து தொடா விசை. தூசு உறிஞ்சி தொடா விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது. பின்வருவனற்றுள் எந்திர விசைக்கு எடுத்துக்காட்டியது? எந்திர விசை இல்லை எங்கே இயந்திரம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள், அதை வச்சு நீங்கள் சொல்லிடலாம். ஆ மற்றும் ஆ. மிக்சியை கொண்டு பொருள்களை அரைத்தல், இதில் வந்து எந்திர விசை இருக்குது. மண்வெட்டும் இயந்திரத்தை கொண்டு குழி தோண்டுதல், இதுலேயும் எந்திர விசை இருக்குது. ஸோ ரெண்டுமே. மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம், இது தெரியும். புவியீர்ப்பு விசை. நியூட்டன் கண்டுபிடிச்சார் இல்லையா, அந்த புவியீர்ப்பு விசை. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை எது? உடல் உறுப்புகளின் இயக்கம், அது வந்து தசைநார் விசை. தசை, அதை வச்சு நீங்கள் உடல் உறுப்பு ஞாபகம் வச்சுக்கலாம். உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை தசைநார் விசை. இட்லி தயாரிக்க தேவைப்படும் பொருள் என்ன? இது ஈஸி, எல்லாமே தான். அரிசி, உளுந்து, வெந்தயம். வெந்தயமும் போடுவாங்க. ஸோ அனைத்துமே. நீராவியால் சமைத்த உணவானது எந்த வைட்டமினை தக்க வைத்துக் கொள்கிறது? நீராவினா இப்போ இட்லிலாம் சமைக்கிறாங்க இல்லையா, இட்லி, இடியாப்பம், இதெல்லாம் வந்து எந்த வைட்டமினை தக்க வைத்துக் கொள்கிறது? ஆ மற்றும் ஆ. வைட்டமின் சி, வைட்டமின் இ, இது ரெண்டுத்தையுமே தக்க வச்சுக்குது. எதுனா நீராவியால் சமைத்த உணவு. அழுத்த சமையற்கலன் பற்றிய நன்மைகளை ஆராய்க, எது சரி? அதாவது இங்கே அழுத்த சமையற்கலன் அப்படிங்கிறது குக்கர் தான். இதை பற்றி நன்மைகளை ஆராய்க, எது சரி? அழுத்த சமையற்கலன் உணவு தயாரிக்கும் நேரத்தை குறைக்கிறது, சரி. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறது, அதுவும் சரிதான். அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது, எல்லாமே சரிதான். வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிக்கு டேஷ் என்று பெயர்? வெப்பநிலை அப்போனா பேர்லே இருக்குது, வெப்பமானி. வெப்பநிலையை அளக்க உதவும் கருவி வெப்பமானி. லாக்டோமீட்டர்னா பாலில் இருக்கக்கூடிய அடர்த்தி. அம்மீட்டர்லாம் உங்களுக்கு மின்சாரம். அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இதற்கான விடை ஆ. அதாவது இங்கே இருக்கு பாருங்க, லவங்க மொட்டு. பல்வலி வந்தாலே என்ன பண்ணுவாங்க, ஒரு லவங்கம் அந்த இடத்துல வச்சுப்பாங்க. அதான் பல்வலி நீக்குதவர் தான் லவங்க மொட்டு. பூண்டு ஏழைகளோட உயிர் எதிர்ப்பொருள். டெய்லியுமே வந்து சாப்பாட்டில் பூண்டு சேர்த்துக்க சொல்லுவாங்க, ஏன்னா இது வந்து எதிர்ப்பொருள். மஞ்சள், மஞ்சள் வந்து கிருமி நாசினி. காயம் பட்டாலே மஞ்சள் வச்சு தேங்காய் வச்சு கட்ட சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து கிருமி நாசினி. பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. கண்டிப்பாக செரிமானம் ஆகும்னா பெருங்காயம் சேர்ப்பாங்க, சாம்பார் ரசத்துலாம் சேர்ப்பாங்க. நீரின் கொதிநிலை எவ்வளோ செல்சியஸ்? எல்லாருக்குமே தெரியும் 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது தான் நீர் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? அதுதான் கொதிநிலை. பின்வருவனவற்றை ஆராய்க, எது சரி? உடலுக்கு தேவையான ஆற்றலை கார்போஹைட்ரேட்கள் அளிக்கின்றன. நம் உடல் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தலில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கொழுப்புகள் உடலின் ஆற்றலை சேமிப்பவையாக செயல்படுகின்றன. இது எல்லாமே சரி. ஸோ ஆற்றல் எங்கேருந்து கிடைக்குது? கார்போஹைட்ரேட்டு. அதனால தான் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த ஃபுட்டில் வந்து எனர்ஜி இருக்குது நமக்கு, அதுதான் ஆற்றல். அப்போ ரைஸ் சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குது, ஓகேங்களா? அது கார்போஹைட்ரேட். நம் உடல் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம், இதுக்கு வந்து கண்டிப்பாக புரதம், புரோட்டீன் ரிச் எடுத்துக்கணும். சாம்பாரில் பருப்பு சேர்க்குறோம் இல்லையா, அது எதுக்காகனா திசுக்களோட வளர்ச்சி, கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தல். செங்கல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கட்டுமானம்னா, ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் வரும் உங்களுக்கு. கொழுப்புகள் உடலின் ஆற்றலை சேமிப்பதாக செயல்படுகின்றன, இது உண்மைதான். பின்வரும் உணவுப் பொருள்களில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்கள் பொறுத்துக. அதாவது எந்தெந்த ஊட்டச்சத்தில் என்ன இருக்குது? முன்னாடி சொன்னதே தான். சாதத்தில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட். அரிசி தானே சாதமாக மாறுது, ஸோ அதுதான் கார்போஹைட்ரேட் இருக்குது. தேங்காய் எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஜஸ்ட்டு உறையும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா சாலிடாக மாறிடும் பாருங்கள், கொழுப்பு அதிகமாக தான் இருக்கும் தேங்காய் எண்ணெயில்.
கேரட் வந்து வைட்டமின். முட்டை புரதம், அதிகமாக புரதம் இருக்குது முட்டையில். காய்கறியில் அதிகமாக வைட்டமின் இருக்கும். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, தாது உப்புகள் நம் உடலில் இரத்தம், எலும்பு, பல் போன்றவற்றின் உருவாக்கத்தில் உதவி புரிகின்றன. கூற்று 2, அத்தி, பூண்டு மற்றும் ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் போன்றவற்றில் தாது உப்புகள் அடங்கியுள்ளன. ஆக்சுவலாக ரெண்டுமே சரிதான், எல்லாமே எடுத்துக்கணும். நான் தெரிஞ்சுக்காங்க. அத்தி, பூண்டு, ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் டெய்லி எடுத்துக்க சொல்லுவாங்க. தாது உப்புகள் இருக்கு. இதில் வந்து உடலில் ரத்தம், எலும்பு, பல்பல் உருவாக்கத்தில் தாது உப்புகள் உதவி புரிகின்றன. இரண்டும் சரி. உங்களுடைய உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது? இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் உடலுக்கு கெடுதல் தரக்கூடியது எது? கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பது. ஒபிசிட்டி வருது இல்லையா, இதுதான் கெடுதல் தரக்கூடியது. அதாவது அவங்க உண்ணவே கூடாதுன்னு சொல்ல, அதிகம் உண்பது கொடுத்துருக்காங்க. கம்மியாக சாப்பிட்டுக்கலாம், வாரத்துக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்ருந்தா கொழுப்பு இன்க்ரீஸ் ஆகிடும், அது ஒபிசிட்டி தான் கொடுக்கும். பச்சை காய்கறி உண்பது தவறில்லை, சரி. காய்கறிகளை நறுக்குவதற்கு முன் கழுவணும், கரெக்டு. பருப்பு வகைகளை அதிகம் உண்ணலாம், அது ஒன்றும் ப்ரோட்டீன் தான், கார்போஹைட்ரேட் கூட கிடையாது, அதனால் நல்லா சாப்பிட்லாம். ஆனால் கொழுப்பு நிறைந்த உணவுகளை மட்டும் அதிகமாக சாப்பிடக்கூடாது, ஒபிசிட்டி வரும். ரொட்டி, அரிசி, உருளைக்கிழங்கு போன்றவை டேஷ் மிகுந்தவை. இதெல்லாம் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட். ரொட்டி, அரிசி கண்டிப்பாக கார்போஹைட்ரேட், உருளைக்கிழங்குமே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், அது நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்போஹைட்ரேட் தான் இதெல்லாம் இருக்குது. சரிவிகித உணவில் டேஷ் அடங்கியுள்ளன. இது எல்லாமே இருக்கணும், அப்போ தான் அது சரிவிகித உணவு. கார்போஹைட்ரேட்டு, வைட்டமின், புரதம், கொழுப்பு, தாது உப்பு, நார்ச்சத்து, வாட்டர் கூட இருக்கணும். எல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஒரு சரிவிகித உணவு. கேரட்டில் இருக்கக்கூடிய வைட்டமின் எது? கேரட்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, வைட்டமின் ஏ தான் கேரட்டில் அதிகமாக இருக்குது. முட்டைக்கோஸில் அதிக அளவு உள்ள வைட்டமின் எது? வைட்டமின் கே. முட்டைக்கோஸ் வைட்டமின் கே, கேரட் வைட்டமின் ஏ. சூரியகாந்தி எண்ணெயில் அதிக அளவு, இதில் வந்து வைட்டமின் இ இருக்கும். வைட்டமின் இ தான் சூரியகாந்தி எண்ணெயில் அதிக அளவு இருக்கக்கூடிய வைட்டமின். இந்த வைட்டமின் பற்றாக்குறை பற்றிலாம் கேட்பாங்க. வைட்டமின் ஏயால் என்ன ப்ராப்ளம் வரும், பி அது பின்னாடி வரும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அதெல்லாம் தெளிவாக பறிச்சுக்கோங்க. உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்துக்கும் பயன்படுவது, இது ஏற்கனவே பார்த்தோம். உடல் வளர்ச்சி, கட்டுமானம்னாலே என்னது? கட்டுமானம்னா நான் ஒரு க்ளூ கூட கொடுத்தேன், இது ஞாபகம் வச்சுக்காங்கன்னு. புரதம். கட்டுமானம்னா செங்கல், செங்கல்னா புரதம், அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. உடல் வளர்ச்சிக்கும் கட்டுமானத்துக்கும் பயன்படுவது புரதம். முளைக்கட்டிய தானியங்களில் டேஷ் அதிகமாக காணப்படுகிறது. முளைக்கட்டிய தானியங்களில் புரதம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முளைக்கட்டிய தானியங்களில் புரதம் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு நாளில் 2வது உணவு வேலையை டேஷ் என அழைக்கிறோம். அதுக்கு பேர் என்னது? மதிய உணவு. காலை, மதியம், இதை மேட்ச் பண்ணுங்க. இதுக்கு தான் ஆன்சரு. கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு என்ன பண்ணும்? ஆற்றல் தரும் உணவு. ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், கார்போஹைட்ரேட் சாப்பிட சாப்பிட எனர்ஜி வரும், ஆற்றல் வரும். வைட்டமின்கள் எப்போவுமே என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். அதனால தான் டெய்லி வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் உண்டு. புரதம் பார்த்தாச்சு, உடல் வளர்ச்சிக்கு உதவுதல், அதான் கட்டுமானம். தாது உப்புனா உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துதல். தெரிஞ்சுக்கங்க, உடல் செயல்களை ஒழுங்குபடுத்துறது யாரு? தாது உப்புகள். நீரின் முதன்மை ஆதாரம் மழை, இது எல்லாருக்குமே தெரியும். பூமியில் உள்ள நீரின் அளவில் டேஷ் அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது. 3% தான். அதாவது 3% இருக்கக்கூடிய நீர் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. நீரை டேஷ் வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம். கொதிக்க வைக்கிறது மூலமாக தான். கொதிக்க வச்சா பாக்டீரியா அதெல்லாம் இருந்தால் கூட கில் பண்ணிடும். கொடுக்கப்பட்டவற்றில் தவறானது எது? இது பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. நீரை எப்போதும் வீணாக்க வேண்டும், ரொம்ப தப்பு. நீரை வந்து எப்போவுமே வீணாக்கக்கூடாது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நீர் தேவைதான். நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நீர் அத்தியாவசியமான ஒன்று, இதெல்லாம் சரி. மழை நின்ற பின் மழைநீர் எங்கே செல்கிறது? ரெண்டுமே சரி. கூற்று பார்த்தீங்கன்னா நிலத்தினுள் ஊடுருவி செல்லும். ஏன்னா பாதி நீர் வந்து உள்ளே ஊடுருவிக்கும். ஏரி மற்றும் குளத்துடன் கலந்துவிடும், அதுவும் நடக்க தான் செய்யும். அதனால் இந்த பண்ணைக்குட்டைலாம் கூட கட்டி வைப்பாங்க. வீட்டில் வந்து தோட்டத்தில் ஒரு ஓரமாக பண்ணைக்குட்டை கட்டி வச்சு வாட்டர்லாம் சேவ் பண்ணிக்குவாங்க. அங்கேருந்து கீழே ஊறி ஊறி கிணத்துக்கெல்லாம் வரும். இலையின் பனி,
இலையோட மெயின் பணி உணவு உற்பத்தி. ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இலை வேணும். தாவரத்தோட இலையில தான் மெயினாக வந்து உங்களுக்கு அந்த குளோரோஃபில் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ உணவு உற்பத்தி செய்யறதுக்கு இலை வேணும். பல விதைகள் கொண்ட கனிக்கு உதாரணம் இது தெரியும். பப்பாளி. பப்பாளியில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் அப்படியே மிளகு மாதிரி நிறைய இருக்கும். பல விதைகள் கொண்ட கனி பப்பாளி. பின்வரும் எந்த தகவமைப்பை வறண்ட நில தாவரங்கள் கொண்டுள்ளன? அ மற்றும் இ. அதாவது சதைப்பற்றுடன் கூடிய தண்டு, இலைகள் வந்து முட்களாக மாறிடும். ஏன்னா அது வந்து அதோட தகவமைப்பை மாற்றிக்கும். வறண்ட நில தாவரம் இல்லையா, அதனால இலை வந்து முட்களாக மாறிடும். சதைப்பற்றுடன் கூடிய தண்டு இருக்கும். ஆணிவேருக்கு எது எடுத்துக்காட்டு? ஆணிவேருக்கு ஒரே ஒரு அந்த சிங்கிள் இது மா. ஆணிவேருக்கு எடுத்துக்காட்டு மா. பெரும்பாலான தாவரங்கள் டேஷிலிருந்து உருவாகின்றன. எதுலேருந்து உருவாகுது? விதையிலேருந்து தான் உருவாகும். குறைவான வளர்ச்சி கொண்ட வேர்கள் டேஷ் தாவரத்தில் காணப்படுகின்றன. எந்த தாவரம் பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை. அதில் தான் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படியே மேட்ச் பண்ணுங்கள் இந்த இயக்கம்லாம் எப்போன்னு. ஆர்டராகவே இருக்குது. சிப்கோ இயக்கம் 1970, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986, தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2010, அபிகோ இயக்கம் 1983. இயர் இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நமது சுற்றுச்சூழல் டேஷால் சூழப்பட்டது. உயிர் மற்றும் உயிரற்ற காரணி எல்லாமே தான், ரெண்டுமே வரும். எது வந்து உயிர்காரணி? இதில் கொடுத்துருக்கக்கூடியதில் எது உயிர்காரணி? ஆடு தான். இதெல்லாம் உயிரற்றது, நீர், காற்று, நெருப்புலாம். மனிதர்கள் தங்கள் உணவிற்காக டேஷ் சார்ந்துள்ளனர். மெயினாக தாவரங்களை தான் சார்ந்திருக்காங்க. முதன்மை உற்பத்தியாளர்கள் பசுந்தாவரங்கள். ஃபஸ்ட்டு தாவரங்கள் தான் உற்பத்தியாளர்களே, அதான் முதன்மை உற்பத்தியாளர்கள். சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு எது? சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா. தேவையில்லாதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிதைச்சிடும். ஈவன் டீகம்போஸ் பண்ணாதான் நம்மளால் லைஃபே வந்து லீட் பண்ண முடியும். பாக்டீரியாலையும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, தீமை செய்யக்கூடிய பாக்டீரியா நிறையா இருக்குது. நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இல்லைன்னா மனுஷன் வந்து வாழவே முடியாது. சரிங்களா? இப்போ சிதைப்பவைக்கு எடுத்துக்காட்டு பாக்டீரியா. அப்படியே மேட்ச் பண்ணுங்க. கல். கல் வந்து என்னது? உயிரற்ற காரணி. அதுக்கு உயிர் கிடையாது. பாக்டீரியா சிதைப்பவை இப்போ தான் பார்த்தோம். தாவரம் வந்து உற்பத்தியாளர். எருமை நுகர்வோர். அடுத்தடுத்து உற்பத்தியாளருக்கு அப்புறம் வரவங்களாம் இந்த ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர்லாம் வரும் இல்லையா? அது போல் எருமை வந்து நுகர்வோர் தான், கன்சியூமர் தான், உற்பத்தியாளர் கிடையாது. யானை ஒரு டேஷ் உண்ணி. யானை வந்து தாவர உண்ணி. அது வந்து நான்வெஜ்லாம் சாப்பிடாது. சரிங்களா? ஒன்லி வெஜ்ஜு தான். இப்போ யானை ஒரு தாவர உண்ணி. கொசுவை போல உணவை உறிஞ்சும் உயிரினம் எது? வண்ணத்து பூச்சி. கரடி சில நேரம் பூசணிக்காயும் சில நேரம் மீனையும் உண்ணும். அப்போ அது என்னன்னு வரும்? அது வந்து அனைத்துண்ணி. ஏன்னா சில நேரம் பூசணிக்காய் சாப்பிடுது, வெஜ்ஜும் சாப்பிடுது, நான்வெஜ்ஜும் சாப்பிடுது, மீனும் சாப்பிடுது. அப்போ அது என்னது? அனைத்துண்ணி, கரடி. கொட்டைகளை உடைத்து விதைகளை உண்ண ஏற்ற அழகினை பெற்ற பறவை எது? அது எதுனா குருவி. குருவி தான் கரெக்டாக உடைச்சு விதையெல்லாம் சாப்பிடும். ஊன் உண்ணும் விலங்குகள் சிறப்பான டேஷ் பெற்றுள்ளன. கோரைப்பற்கள். இந்த கோரைப்பற்கள் இருந்தால் தான் அதுங்களுக்கு அதை கிழிச்சு சாப்பிட முடியும் முதல்ல. அதனால தான் ஊன் உண்ணும் விலங்குகள் சிறப்பான கோரைப்பற்கள் பெற்றுள்ளன. ஊனுண்ணியை தேர்ந்தெடு. சிங்கம். ஊனுண்ணி இங்கே கொடுத்துருக்கிறது கூட மான், ஒட்டக சிவங்கி, பசு எல்லாமே தாவரம் மட்டும்தான் சாப்பிடும். அது வந்து இறைச்சி சாப்பிடாது. சிங்கம் தான் ஊனுண்ணி. மழைநீர் சேகரிப்பை கட்டாயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எது? தமிழ்நாடு தான். மழைநீர் சேகரிப்பு முறையானது டேஷாம் ஆண்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பாருங்கள். 2001 தான் மழைநீர் சேகரிப்பு முறையானது தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது. இலைகளில் இருக்கும் டேஷ் நிறமியின் உதவியுடன் தாவரங்கள் தம் உணவை தாமே உற்பத்தி செய்கின்றன. குளோரோஃபில்னு முன்னாடியே சொன்னேன். உற்பத்தியாளர் தாவரங்கள். அதில் மெயினாக இலையில் என்ன இருக்குது? குளோரோஃபில் இருக்குது. ஆனால் அது என்ன கலரில் இருக்குது? பச்சை. பச்சை நிறமி தான் அது பேரே, குளோரோஃபில். டேஷ் தாவரங்களின் சுவாசித்தலுக்கும் வாயு பரிமாற்றத்திற்கும் உதவுகின்றன. இலைத்துளைகள். இலைத்துளைகள் மூலமாக தான் தாவரம் வந்து சுவாசிக்கவும் செய்யணும், வாயு பரிமாற்றமும் செய்யணும். கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். அதாவது நம்ம ஒளிச்சேர்க்கையப்போ என்ன பண்ணோம்? நம்ம விடுறக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். சரிங்களா? அப்போ அதெல்லாம் நடக்கணும்னா அது இலைத்துளை மூலமாக தான் நடக்கும். தாவரங்கள் தங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தேவையான உணவை தாங்களே தயாரிப்பதனால் அவை டேஷ் உற்பத்தியாளர்கள். இந்த ஃபஸ்ட்டே பார்த்தோம், முதன்மை உற்பத்தியாளர்கள். ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் வெளியிடுவது
கரெக்டாக அந்த ஆக்சிஜன் ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுறீங்களா? அதுக்காக கொடுத்தது இது. பின்வருவற்றில் எது பூவா தாவரம்? பூவா தாவரம் வந்து பெரணி. இதெல்லாம் பூக்கும் தாவரம். நெல், மா, வேம்புலாம். பெரணி வந்து பூவா தாவரம். டேஷ் மகரந்த துகள்களுடன் இணைந்து கனியாக மாறுகிறது. எது வந்து மகரந்த துகளோட இணைஞ்சு கனியாக மாறும்னா சூலகம். அதுதான் கனியாக மாறுது. உலகின் மிகப்பெரிய மலர். உலகோட மிகப்பெரிய மலர் பார்த்தீங்கன்னா ரஃப்லேஷியா. இந்த மலர் வந்து எங்கே இருக்குது? இந்தோனேஷியாவில் இருக்குது. பெரிய மலர் ரஃப்லேஷியா. அது இருக்கக்கூடிய இடம் இந்தோனேஷியா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே மலரும் பூ எது? குறிஞ்சிப்பூ. டேஷ் மலர் உணவாக பயன்படுகிறது. இது எல்லாமே வரும். ஏன்னா காலிஃப்ளவர் மட்டும் கொடுத்து தான் நீங்கள் சூஸ் பண்ணிப்பீங்க. வாழைப்பூவும் நம்ம சாப்பிட்றோம், கிராம்புமே சாப்பிட்றோம், காலிஃப்ளவரும் சாப்பிட்றோம். கிராம்பு வந்து மலர் தான், அது மலராக தான் நம்ம பறிச்சிடறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே மலர் தான். இது எல்லாமே உணவாக பயன்படுது. உருளைக்கிழங்கின் எந்த பகுதி உணவாக பயன்படுகிறது? தண்டு பகுதி. உருளைக்கிழங்கோட தண்டு பகுதி தான் உணவாக பயன்படுகிறது. டேஷ் தாவரம் தண்டுகளில் உணவை சேமிக்கிறது. வெங்காயம். தண்டுகளில் உணவை சேமிக்கக்கூடியது வெங்காயம். டேஷ் தாவரம் வேரில் உணவை சேமிக்கின்றது. வேரில் எது சேமிக்குதுன்னா எல்லாமே. கேரட், மரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரில் தான் உணவை சேமிக்குது. இலையோட முனைப்பகுதி இலை நுனி. இலையின் முனைப்பகுதி இலை நுனி. குளிர்காலத்தில் மட்டுமே மலரும் மலர் எது? இது தெரியும், டிசம்பர் பூ. இந்த மாதத்துல தான் மெயினாக மலரும், டிசம்பர் பூ. அலங்கார தாவரத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் எது அலங்கார தாவரம்? விசிறி வாழை. பின்வருவற்றில் எந்த தாவரத்தின் மலர் உண்ணக்கூடியது? இங்கே கொடுத்துருக்கக்கூடியதில் காலிஃப்ளவர். ஏன்னா உருளைக்கிழங்கு கிடையாது, முட்டைக்கோசு இதெல்லாம் கிடையாது. புதினாலாம் இலை தான் எடுத்துக்குவோம். ஸோ மலர்னு பார்த்தா இங்கே காலிஃப்ளவர். மலரின் ஆண் பகுதி, அதுக்கு பேர் மகரந்தத்தாள் வட்டம். மலரின் ஆண் பகுதி மகரந்தத்தாள் வட்டம். உணவாக பயன்படும் இலை எது? முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் இலை தான் நமக்கு அப்படியே, அது ஒரு காய்கறி தான் அது, பட் இலை தான் அப்படியே கவராய் இருக்கும். அதான் உணவாக பயன்படும் இலை முட்டைக்கோஸ். மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்? சிகப்பு, ரெட்டில் தான் போடணும். மறுசுழற்சி செய்ய இயலும் கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்? நீலம். மக்கும் கழிவினை எந்த குப்பை தொட்டியில் போட வேண்டும்? பச்சை. மக்கிறது தான் பச்சை, மறுசுழற்சி செய்யக்கூடியது நீலம். கழிவு மேலாண்மை செயலில் முதல் படி கழிவுகளை பிரித்தல். இதுதான் கழிவு மேலாண்மையோட ஃபஸ்ட்டு படி. கழிவு மேலாண்மை செயல்களில் இரண்டாம் படி எது? கழிவு சேகரிப்பு. ஃபஸ்ட்டு பிரிக்கணும், செகண்ட் வந்து சேகரிக்கணும். மக்காத அல்லது உயிரி சிதைவடையாத கழிவு எது? நெகிழித்தட்டு, பிளாஸ்டிக் இருக்குல்ல, அது மக்காது. டேஷ் என்பது 3 ஆறில் உள்ள முதல் ஆர் ஆகும். குறைத்தல். இதுதான் ஃபஸ்ட்டு. 3 ஆர் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறைத்தல். டேஷ் ஏற்படுத்தும் ஒலியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான். இது வவ்வால். வவ்வால் வந்து ஏற்படுத்தும் ஒலியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் டேஷ் பெற்றுள்ளன. இந்த ஓரறிவு, ஈரறிவு அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதிலே கொடுத்துருப்பாங்க, தமிழில் கொடுத்துருப்பாங்க, சயின்ஸ்லேயும் வருது. எறும்புகள். பார்த்தல், நுகர்தல், சுவைத்தல், தொடுதல் போன்ற அனைத்து புலன்களையும் டேஷ் பெற்றுள்ளன. எறும்புகள் பெற்றுள்ளன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.